ப்ரொமோவில் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறதா பெரிய சண்டை போடுறதா வந்து பிளான் பண்ணி காட்டினாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான சண்டை நடக்க போதுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் இது ஒரு ப்ராங்க்குன்னு. அந்த ப்ராங்க் மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஆனால் என்னென்னா ப்ராங்க்னால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு யாருக்கும் தெரிஞ்சு என்ன நடந்துச்சுன்னு காட்டாமல் அதனால் சாண்ட்ரி அழுது தான் மிச்சமே தவிர பிரஜன் மேலே வந்து வருத்தப்பட்டு அழுதாங்களே தவிர வேறு எதுக்கும் உபயோகமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆஹா ஹோட்டல்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்டில் வந்து இவங்கள வந்து தலைக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வை போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனைனா பாரு வந்து ஏற்கனவே தாங்க ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன நீ கைப்பிடிச்சி இதை ரேஞ்சுக்கு திரும்ப பேசிகிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ரா வந்து நம்ம திவாகரை வந்து நீ ஒரு கிரிஞ்சு மேட்ரு அப்படின்னு சொன்ன. கிரிஞ்சுனா அந்த ஆளுக்கு என்னன்னு புரியல. இருந்தாலும் அது கெட்ட வார்த்தை பொழுது மிஷின் தான் பொழுது அந்த ஆள். நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல. இதுக்கு நடுவில் பிரஜன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அமைதியாகிட்டாப்புல. என்ன அப்படி சொன்னால் என்னன்ற மாதிரி பேசணுன்னா அவர் அமைதியாகிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் வந்தவொடனே வந்து உள்ளே வந்த 3 பேரும் மஞ்சரி நம்ம ஹோஸ்ட்டு இவங்க எல்லோரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம வச்சு செஞ்சாங்க. பார்வை வந்து வச்சு செஞ்சாங்க. போகிறவங்க நேரடியாக மறைமுகமான நேரடியாக வச்சு செஞ்சாங்க. நேரடியாக வச்சு செஞ்சது இல்லாமல் நீங்கள் வந்து பார்வை வந்து பேசாதன்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை தலையோட வந்து சண்டை போட்டுக்கிட்டா மைக் ஒழுங்காக மாட்டலன்னு சொல்லிட்டு வந்து திவாகர்கிட்ட சொல்லும்பொழுது அவள் பதில் சொன்னான். ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர கடுப்பாகி போய் இதுதான் லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலந்து போக இந்தம்மா வந்து கனி வந்து ஒரு காலத்தில் பின்னாடியே போச்சு இல்லை பாரு முன்னாடி அந்த மாதிரி வந்து தலைக்கு பின்னாடி வந்து என்ன சண்டை போடுறதுக்காக வந்து பின்னாடியே போனால் ஒன்றும் அந்தம்மா கண்டுக்காமே தெரில. ரொம்ப அவமானமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி பாரு வந்து தனியாக புலம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. ஆகா ஓகா கேமுக்காக வந்தபோது பார்த்திங்கன்னா அந்த சண்டையை திரும்ப இழுத்துட்டு பின்னாடி போய் சண்டை போட ஆரம்பிச்சே தவிர அது சண்டைக்கு எவனும் சண்டைக்கு சப்போர்ட்டுக்கு வராதனால அவள் பாட்டுக்கு வந்து தனியாக புலம்பிட்டு இருந்தா. எதுக்குத்தாலும் வந்து இப்போ திவாகருக்கு ஆதரவாக வரேன்னு சொல்லிட்டு திவாகருக்கு பேச வேண்டிய டைலாக்குக்கெல்லாம் பாரு பதில் சொல்கிறது. நான் பேசுவேன் அவங்ககிட்ட, நான் உங்ககிட்ட பேசலைன்னா நான் உங்ககிட்ட பேசுவேன், அது ஏன் உரிமைன்றா. இது வந்து ஒரு அரலூஸா இல்லை அரலூஸ் மாதிரி நடிக்குதான்னு தெரில. இதனால் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து இம்சப்படுத்துது. இந்த இம்சப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து வாசலில் விஜிபி கோல்டன் பீச்சில் நிற்கிற மாதிரி சவரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போல வந்து நம்ம பாரு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தாங்க. எல்லோரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் எசப்பாட்டு பாட சொன்னாங்க. அந்த எசப்பாட்டு பாடினதுக்கு மொத்த டீமே வந்து வச்சு கிளாசிச்சு பாருவை. ஆனால் பாருக்கு வந்து அந்தளவுக்கு அறிவு இல்லையா இல்லை ஸ்பான்டனிட்டி இல்லையான்னு தெரியல. அதுக்கு எசப்பாட்டு கரெக்டாக பாட தெரில. ஒரு மாதிரி அசட்டு வழிஞ்சுன்னு பாட்டு பாடிச்சு. நேற்று ஃபுல்லாக ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சாங்க பார்வை. பாரும் வந்து விடாமல் வந்து ஏதுக்கு விடியாக பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இது வந்து பாரு இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கிற போகிறதில்ல. அது வந்து நல்லா புரிஞ்சுங்க. இல்லாட்டா இந்த எடிட்டரையாவது மாற்றுங்க. ஒரு கொடுமையாக இருக்குது.